அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹினா கிச்சன். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்களை சந்திப்பது மிச்ச சந்தோஷம். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் பார்க்க சொல்லி வழங்கியிருக்கும். புடின் தான் செய்ய போகிறேன், கடற்பாசி புடின். எப்படியும் அந்த இஃப்தார் டைமுக்கு ஒரு டெசர்ட் இருந்தால் தான் நல்ல. அதுவும் இந்த சூடு காலத்தில் இப்படி ஒரு குளிர்மையான ஒரு டெசர்ட் இருந்தால் அது மிச்சமே நல்லா. சாக்லேட் போட்டு இந்த புடின் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து ஒரு ட்ரே இல்லாட்டி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நல்லா பட்டர் தடவி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து முதல் லேயர் ஊற்றிக்க போகிறேன். இதுக்கு வந்து பாட்டிலில் தான் தண்ணி அளந்து எடுத்துக்க போகிறேன். 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். 1/2 லிட்டர் தண்ணியோட மில்க் பவுடர் ஒரு 5 கரண்டி மட்டும் சேர்த்துட்டேன். சேர்த்த போகிறோம். இதோட வந்து இன்றைக்கி கொக்கோ பவுடர் போட்டு முதல் லேயர் ஊற்றிக்க போகிறேன். அப்போ அந்த சாக்லேட் கலரில் வரும் அந்த முதல் லேயர் புடின். இதுக்காக வந்து ஒரு 2 கரண்டி மட்டும் கொக்கோ பவுடர் சேர்த்துட்டேன். டார்க் கொக்கோ பவுடர் சேர்க்குறேன், அதை விட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது வந்து நார்மல் கொக்கோ பவுடர் தான், மொத்தாட தான் போல். இப்போ இதோட கொஞ்சம் இனிப்புக்கேற்ப சீனி சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு நல்லா கலந்துட்டுக்கணும். இதோட கொஞ்சம் மில்க் மைட் ஒரு கரண்டி மட்டும் சேர்த்துனேன். அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும் இந்த புடின். இப்போ மில்க் மைட் சேர்க்குறேன்னா நீங்கள் சீனியை வந்து கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு நல்லா கலந்துட்டோம். ஒரு விஸ்க் வச்சு கலந்துட்டு இருந்தாலும் சரி. இஃப்தார் டைமுக்கு இந்த புடின் வேலைகள் இருந்தால் கொஞ்சம் நேரம் காலத்தோடு செஞ்சு அதை செட் ஆகிறதுக்கு வச்சிடணும். அப்போ தான் அது வந்து நல்லா செட் ஆகி கட்டியாகி வந்துடும். அப்போ உங்களுக்கு ஃப்ரிட்ஜரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா விஸ்கலினப்படி அடித்து கலந்து விட்டு எடுத்துட்டேன். இப்போ அதுக்காக வேண்டி சஞ்சா சீட்னை வந்து வேறையாக ஊற வச்சுட்டேன். அது வந்து அந்த மேல் லேயருக்கு போடுறதுக்கு. இப்போ இதை நாங்கள் வந்து அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இதோட வந்து நாங்கள் கடற்பாசி 2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துனேன். இதோட 1/2 லிட்டர் தண்ணிக்கு 2 டீஸ்பூன் போதுமானது. இப்போ இது நல்லா சூடாகி வரச்சல் எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா திக்காகி வருது. எப்படி இப்போ இந்த டைமுக்கு நாங்கள் கையில் பிடிச்சி பார்க்கல விளங்கும். இப்போ இதை நாங்கள் இறக்கி எடுத்துடணும். எடுத்த பிறகு ஒரு வடி வச்சு இதை வடித்து எடுத்துக்கணும். நான் இறக்குற டைமுக்கு இன்னும் எப்படின்னு காட்டுறேன். இன்னும் எப்படி தான் இருந்துச்சு இறக்கின பிறகு. நான் இந்த கிளாஸ் ட்ரையோட இன்னும் சின்ன 2 கப் எடுத்து வச்சுனேன். ஏன்டா இந்த கிளாஸ் ட்ரைக்கு 2 லேயர் ஊற்றுறதால கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு. அப்போ வந்து நான் அந்த கப்லேயும் ஊற்றி அதை செட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நாங்கள் இதை வடித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ வடிக்க வந்து அதில் உள்ள துண்டுகள் இந்த கரையாதுகள் இருந்து அப்படியே நல்லா வடிபட்டு வந்துடும். இப்படி இப்போ இதை நாங்கள் நல்லா ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கணும். நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து டீஃபீஸில் ஒரு 15 நிமிஷம் மாதிரி வச்சுட்டு திரும்ப நார்மலில் வச்சு எடுத்து நான் என்ன பண்ண டக்குன்னு எங்களுக்கு இது கட்டியாகி வந்துடும். எப்படியும் நாங்கள் ட்ரேயில் ஊற்றின பிறகு மேலால் அந்த பபிள்ஸ்கள் இருக்கும். அதெல்லாம் அந்த கரண்டியாலே வச்சு எப்படி எடுத்துடணும். எடுத்த பிறகு இது நல்லா ஆறின பிறகு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சு அது செட் ஆகி வரச்சில தான் நாங்கள் அடுத்த லேயரை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அதுக்காக வேண்டி ஒரு பவுலில் 1/2 லிட்டர் தண்ணி அதோட மில்க் பவுடர் சேர்த்துனேன். சேர்த்த பிறகு கொஞ்சம் மில்க் மைட் சேர்த்துட்டேன். மில்க் மைட் இதோட சீனியும் சேர்த்துக்கணும். சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுக்கணும். இதோட கொஞ்சம் ரோஸ் சிரப் சேர்த்துட்டேன். ஏன்னா அந்த மேல் புடின் வந்து ரோஸ் கலர் அந்த ஃபலூடா புடின் மாதிரி இருக்கும். இதெல்லாம் சேர்த்த பிறகு உங்களுக்கு விஸ்க் வச்சு கலந்துட்டு கேளும். விஸ்க் வச்சு கலந்தாலும் அந்த மில்க் பவுடர் கட்டியாக இருந்தால் நீங்கள் அடுப்பில் வச்சு சூடாக டைமுக்கு அதெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும். வீடியோ லாஸ்ட்டில் ஒரு ஸ்கிப் பண்ண பார்த்தேன். உங்களுக்கு இதே போல் புடினை செஞ்சு எடுத்து கேளும். ஏன்னா இப்போ நோன்பு வரவே சரியான வெயில் காலம்னத்தால் உங்களுக்கு இஃப்தார் டைமுக்கு இப்படியான டெசர்ட்டுகள் செஞ்சு வைங்க. உண்மையில் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புக்கும். எல்லாம் சேர்த்த பிறகு கடற்பாசி 2 டீஸ்பூன் அதையும் சேர்த்துனா அதை மறந்துடவானம். இல்லாண்டா உங்களுக்கு இந்த புடின் வந்து கட்டியாகி வராது. சேர்த்துட்டப்போ நல்லா அப்படியே கலந்துட்டு இப்போ அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கரைச்செடுக்கணும். அதெல்லாம் நல்லா கலந்துட்ட பிறகு ஒரு விஸ்காலே கொஞ்சம் கலந்துட்ட பிறகு நீங்கள் ஒரு கரண்டி வச்சு திரும்ப இதை உங்களுக்கு கலந்துட்டு கேளும். நாங்கள் முதல்ல ஊற்றி அது செட் ஆகி வந்த பிறகு இந்த புடினை நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதோட கொஞ்சம் சஞ்சா சீட் கொஞ்சம் போட்டு இதே நல்லா கலந்துட்டுருந்தேன். இப்போ இந்த நாங்கள் இறக்கின பிறகு வடிச்சுக்கணும். அதில் வடித்த பிறகு தான் இந்த கசகசாவை சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு தான் இதை இன்னும் கொஞ்சம் கலந்துட்டுருந்தேன். கலந்துட்ட பிறகு நாங்கள் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததை அதை எடுத்து வெளியில் எடுத்துடணும். இது அவசரமாக ஆறுறதுக்கு நான் வந்து டக்குன்னு தண்ணியில் ஐஸ் கியூபை போட்டு அவசரமாக ஆற வச்சு எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் முதல் லேயர் இறக்கி எடுத்த பிறகு இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த பிறகு நாங்கள் ஒரு ஃபோக் வச்சு எப்படி குத்திடணும். அப்போ வந்து அடுத்த லேயர் ஊற்றுற டைமுக்கும் வேறு கலண்டு வராது. நாங்கள் லாஸ்ட்டில் அந்த எடுக்கிற டைமுக்கும் இப்படி ஒரு ஃபோக் வச்சு எப்படி ஒவ்வொரு இடமும் குத்திடுங்க. அப்போ தான் அந்த மேல் லேயர் வந்து அதோடய சேர்ந்து வந்துடும்.
இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட இந்த புடின் வந்து 2 லேயர் புடின் வந்து கலராமல் அப்படியே இருக்கும் நீங்கள் கட் பண்ணுற டைமுக்கு லாஸ்ட்டில். இப்போ அதை நல்லா ஆறின பிறகு ஒரு கரண்டி வச்சு இன்னப்படி ஊற்றிக்கணும். ஒரே அடியில் நீங்கள் ஊற்றிட வேணாம். இன்னப்படி மெதுவாக ஊற்றிக்கோங்க. இப்போ இதை க்ளீன் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வந்து நோம்பில் தான் வச்சேன். இப்போ கப்பில் உள்ள எடுத்து பார்த்தேன், அது நல்லா கட்டியாகி வந்துச்சு. இப்போ இதுக்கு மேலாலேயும் அடுத்த லேயரையும் ஊற்றி அதையும் அப்படியே மூடி வச்சுட்டேன். அதுக்கு இப்படி ஃபோர்க் வச்சு நல்லா குத்திடணும். நீங்கள் இது போல் உங்களோட இஃப்தாருக்கும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அடுத்து புள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் சின்ன புள்ளைகள் நோன்பு பிடிக்கிறேன்னா கட்டாயம் இதை செஞ்சு கொடுங்க. ஏன்னா புள்ளைகள் நோன்பு பிடிக்கிறதால பாவம் புள்ளைகள் சின்னதுகள் இதை செஞ்சு கொடுத்து பார்த்து அடுத்த நாளைக்கு வாங்க நோன்பு பிடிக்கிறது ரெடி ஆகிடுவாங்க. இந்த புடின் செஞ்சு தாரண்டல் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான புடினை செஞ்சு கொடுங்க. கடற்பாச்சி கொஞ்சம் எடுத்து வச்சுன்னா உங்களுக்கு இந்த புடின் செய்கிறதுக்கு லேசி. உங்களுக்கு மில்க் பவுடர் போட்டு அப்படி ஒரு லேயர் புடின் இல்லாட்டி கரமல் புடின் அடுத்தடுத்தெல்லாம் செஞ்சு வைக்கிறேன், வீடியோவில் பாருங்கள். இப்போ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இதை போய் கட் பண்ணி காட்டுன்னு இப்படின்ட்டு எல்லாம் நல்லா கட்டியாகின சின்னப்படி. நீங்கள் 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து தண்ணிக்கோ நீங்கள் 2 டீஸ்பூனே இந்த கடற்பாசி போட்டு செய்யுங்க. அப்போ தான் இந்த புடின் வந்து நல்லா செட் ஆகி வரும். அதுக்கு மேலே போட்டால் நீங்கள் இந்த புடின் வந்து நல்லா ஹார்டாகி உங்களுக்கு கடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். இப்போ சின்ன சின்ன பாக்ஸாக நான் இதுலேருந்து கட் பண்ணி வெளியில் எடுக்கிறேன் எப்படின்னு பாருங்கள். கட் பண்ணின அப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு இல்லாட்டி ஒரு பச்சை ஒரு வச்சு எப்படி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த சேப்பெல்லாம் நல்லா அழகாக வெளியே எடுத்துக்க எங்களுக்கு. இஃப்தார் டைமுக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்க சொல்ல நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து இதை வந்து கட் பண்ணி உங்களோட பிளேட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இது செஞ்சது எங்களுடைய 7வது இஃப்தாராண்டு தான் செஞ்சேன். அதான் ஃபுல் வீடியோவோ வேறையாவே எடுத்து போட்டேன். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு எல்லாம் முண்டுக்கு போட்டால் அப்போ உங்களுக்கு கஷ்டம் பார்க்குறதுக்கு. இன்னும் இப்படி தான் இருந்துச்சு அந்த புடின். அந்த சாக்லேட்டும் அந்த மில்க்கு போட்டது ஒன்றும் அப்படி வெளியே வராமைக்கு வேறையாக அமைக்க அப்படியே இருக்குது எல்லாம் சேர்ந்த மாதிரியே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அனுப்புறது ஷேர் பண்ணி புதுசாக பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.